ஆஹா ஓஹோன்னு அருமையாக பக்ரீத் சூப்பராக முடிஞ்சிருச்சு. பக்ரீத் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸில் இறங்குற வேலை என்னன்னு சொன்னால் உப்பு கண்டம் போடுறதாங்க. இன்றைக்கி நம்ம வந்து உப்பு கண்டம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மசாலா எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பேனில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதோடைய என்னென்ன மசாலா நான் ஆட் பண்ணியிருக்கேன், அளவு எவ்வளோங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கறி வந்து ஒரு 3 கிலோ போல் இருக்கும். இது வந்து பீஃபு. இது நம்ம வந்து ஆட்டுக்கறியிலையும் போடலாம், நம்ம பீஃப்லேயும் செய்யலாம். ஆனால் பீஃபில் செய்கிறப்ப அதோடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் வந்து அப்படியே கிடச்சிரும். நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்போ எங்கள் அம்மா எல்லாமே வந்து பீஃபில் தான் போடுவாங்க. அது வந்து ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்கும். ஆனால் இப்போலாம் நம்ம போடுறப்ப அந்த மாதிரிலாம் கிடைக்கவே மாட்டேங்குது எப்படி போட்டாலுமே. இப்போ பீஃபை வந்து சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா கழுவி இந்த மாதிரி ஓட்டை உள்ள ஒரு பாத்திரம் இருக்கும் இல்லையா, அதில் எதுலையாவது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி வடிய விட்டுருங்க. அப்படி தண்ணி வடிஞ்சாலுமே நம்ம லைட்டாக கையில் புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒன்று கூட சேர்த்துட்டா கூட ரொம்ப நல்லது தான். இதுக்கு மேலே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இது வந்து 3 கிலோ கறி. அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கறிக்கு தகுந்த மாதிரி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து எந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே சேர்க்காம வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு மட்டும் தான் சேர்ப்பாங்க. என்னோட அம்மா வந்து போடுறப்ப அப்படி தான் போடுவாங்க. அதுவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போலாம் வந்து அந்த டேஸ்ட் வந்து வரவே மாட்டேங்குது எப்படி செஞ்சாலும். ஆனால் வந்து எங்கள் மாமியார் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு மற்ற கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி தான் செய்கிறாங்க. அதுவுமே ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம உப்பு கண்டம் போடுறப்ப வந்து உப்போடைய அளவு வந்து கரெக்டாக இருக்கணும். கம்மியாயிடுச்சுன்னு சொன்னால் அது சீக்கிரமே கெட்டு போயிடும். அதனால கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கு அப்புறமா இதை நம்ம வந்து ஒரு நூலில் இல்லைன்னா வந்து ஒரு த்ரெட்டில், அப்போலாம் வந்து பார்த்தோன்னா பக்ரீத் முடிஞ்சோடனே வந்து ஒரு ஊசி எடுத்துட்டு அதை வந்து நூலில் வந்து சணல் கயிறு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து கோர்த்துட்டு அப்புறம் அதை போட்டு கட்டுவாங்க. நம்ம உப்பு வந்து மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம அதை வந்து கரெக்டாக வந்து கோர்த்து காய வச்சு அதில் எந்த ஒரு ஈயோ இல்லை எறும்போ வந்துடாமல் பாதுகாத்து எடுக்கிறதா ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடறோம். எதுன்னு பார்த்தோன்னா நம்ம இது கட்டுக்கம்பியில் தான் இன்றைக்கி நான் வந்து நல்லா கழுவிட்டு அதில் தான் கோர்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து காயறதுக்கும் அதே சமயம் காய வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது கறி. அதனால் வந்து அதை விட இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ஊசி கோர்க்க தேவையில்லை. அதுலேயே லைட்டாக அப்படி அப்படியே கோர்த்துட்டு காய வச்சோன்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து உப்புக்கணும் ரெடி ஆகிடும். இதை வந்து கம்ப்ளீட்டாக கோர்த்ததுக்கு அப்புறமா வந்து நான் 2-3 நாளுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன். இதை நம்ம வந்து காலையில் வெயில் ஏறும் இல்லையா, அந்த வெயிலில் வந்து நம்ம நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வந்து கட்டி வச்சிட்டோன்னு சொன்னால் அது நம்ம ஒரு மதியம் போல் இல்லை ஈவினிங் போல் வந்து அதை எடுத்து உள்ளே வச்சிடணும். திருப்பி அதே மாதிரி 2 நாள் இந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணோன்னா வந்து சூப்பரான உப்புக்கொண்டை ரெடி ஆகிடும். உப்புக்கொண்டை வந்து நம்ம வந்து எண்ணெயில் 2 நாளில் நல்லா சுக்காவாக காஞ்சிச்சின்னு சொன்னாலே பொரித்து சாப்பிட்றலாம். நான் உங்களுக்கு வந்து உப்புக்கொண்டை எப்படி காஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். அது வந்து உப்புக்கொண்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டோன்னு சொன்னால் ரொம்ப வருஷக்கணக்கில் கூட கெடாமையே இருக்குங்க. இந்த உப்புக்கொண்டை வந்து சாம்பார், ரசம் இது 2க்குமே அடிப்பொலியான காம்பினேஷனாக இருக்கும்.